முதல் வரி வந்து ஏமாத்து வரி மாதிரி இருக்கும். எல்லா காதலன் வந்து காதலிக்கிட்ட ஏமாத்துவான்ல, உனக்கென இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனா அடுத்தடுத்த வரிகள் வந்து இந்த வரிகள் காதலன் காதலிக்கு மட்டும்தான் சொல்றானா, இல்ல எல்லாரோட வாழ்க்கைக்கும் தத்துவமா சொல்றானா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுல நான் முத்துக்குமார் வந்து கை தேர்ந்தவர், எனக்கு ரொம்ப பிடிச்சவரும் கூட. கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா. கல்லறையில பூத்திருக்கு ஒரு பூ அப்படின்றதுக்காண்டி அந்த பூ ரொம்ப மோசமான பூ அப்படின்ட்டு நாம நினைக்கலாம். ஆனா வண்ணத்து பூச்சி அப்படின்னு நினைக்குமா? மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடுகள் நம் காதல் தடைகளை தாண்டும். காதல்ல கடினத்துவம் இருந்துகிட்டே இருக்கும். அதை இலகுவாக்குறதுக்கு காதல் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலும் கடினத்துவம் இருக்கும். அதை இலகுவாக்குறதுக்கு மைனாக்கள் எதில் கூடு கட்டுதுன்னா மின்சார கம்பியின் மீது கூடு கட்டுது. இப்போ எவ்வளோ ஒரு மின்சார கம்பின்றது ரொம்ப கஷ்டமான கடினமான ஒரு இடம், அதில் கூட மைனாக்கள் கூடி காட்டுது. அதே மாதிரி நம் காதல் தடைகளை மீறும் தாண்டும் அப்படின்னு போட்டிருப்பார். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆனால் அதை விட அடுத்த வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வரும் காலம் காயம் மாற்றும். இந்த வரிகள் என் காதலிக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை எல்லாரோட வாழ்க்கைக்கும் இது தேவைப்படுற வரிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் சரி,